இன்றைய நாட்களில் வந்து இலங்கை ஊடகங்களிலும் சரி வெளிநாட்டு ஊடகங்களிலும் சரி மிகவும் பேசுபொருளாக பேசப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித ராஜபக்ச வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால். இது சம்பந்தமாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வந்து நீதிமன்றம் போயிருக்கிறாரு, தனக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. அது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்சவும் இது சம்பந்தமாக வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அத்தோடு வந்து முன்னாள் அமைச்சர்களாக காணப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அமைச்சர்களும் வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து நீதி வேண்டு தன்னுடைய கருத்துக்களை வந்து ஊடக பிரிவுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை யாராவது முதல்ல பார்க்குறீங்கடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது உங்கள் ஆர்கே ஜது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வந்து அனுரகுமார திசாநாயக்க சில நாட்களுக்கு முதல் நடந்த ஒரு ஊடக பிரிவில் வந்து சொல்லியிருப்பார், முன்னாள் ஜனாதிபதிக்கு வந்து பாதுகாப்புகளை குறைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ வசிக்கிற வந்து அந்த இல்லத்துக்கான வாடகை வந்து இனி அரசாங்கத்தினால் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லியும் அவர் வந்து ஊடக பிரிவுக்கு வந்து ஒரு உரையை கொடுத்திருப்பார். அந்த விடயம் சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து நீதி கேட்டு நீதிமன்றத்தில் வந்து இப்போ போராட போயிருக்கிறாரு. அதோடு வந்து அவருக்கான பாதுகாப்புகளுமே வந்து குறைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அவருக்கு ஆரம்பத்தில் 180 பாதுகாப்பு உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து 60 பேர் மாத்திரமே இதுக்காக காணப்படுவதாக வந்து அவர் இதுக்காக ஒரு நீதி வேட்டு நீதிமன்றத்துக்கு போய் மனு தாக்கல் செய்திருக்கிறாரு. அவரின் மனுவில் வந்து முக்கியமாக வந்து அவரின் பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் தனக்கு இருக்கிற பாதுகாப்பு உறுப்பினர்கள் வந்து ஆயுதம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறதாகவும் ஒரு நாளையில் வந்து சுமார் 20 பேர் தான் காவலுக்கு வாரதாகவும் கூறி தன்னுடைய முறைப்பாட்டை வந்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவரின் தங்குமிடம் பற்றியது. அவரின் தங்குற இடத்துக்கு வந்து வாடகை வந்து இனி அனுர அரசாங்கம் வந்து வழங்கப்பட மாட்டாது என்று கூறியுமே வந்து சில விஷயங்கள் வந்து ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த அவர் தங்குமிடத்துக்கு வந்து 46 லட்சம் வந்து வாடகை கொடுக்கப்படுவதாகவும் அந்த காசு இனி வழங்கப்பட மாட்டாது, வேணுமெண்டா 30,000 ரூபாய் காசு வந்து அரசாங்கத்தினால் தரப்படும், அந்த காசுக்கு மீதி காசை வந்து இந்த ராஜபக்ச தான் கட்ட வேண்டும் என்று சொல்லியுமே வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய தினம் வந்து எல்லா ஊடகங்கள்லையுமே வந்து பேசுபொருளாக காணப்பட்டுச்சு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகனான யோசித ராஜபக்ச வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். எதற்காக இந்த கைது செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது ரத்மலானை பிரதேசத்தில் காணப்படுற ஒரு காணி சம்பந்தமாக தான் இந்த கைது நடைபெற்றிருக்குது. இந்த காணியில் வந்து ஒரு முறைகேடு வந்து பண மோசடி இடம்பெற்றிருக்கிறதாகவும் அந்த காணி வந்து அவரின் பாட்டியின் பேரில் தான் இந்த காணி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதனால தான் யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வந்து வழக்குகள் வந்து போடப்பட்டு அவர் வந்து இப்போ கஸ்டடியில் இருக்கிறாரு. 27ஆம் தேதி வரைக்குமே வந்து இவர் கஸ்டடியில் இருக்க போகிறதாகவும் அவரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொண்டு அதிலிருந்து அவர் நிரபராதியா குற்றவாளியா என்று சொல்லி இனிவரும் அரசாங்கம் தான் அதை முடிவு செய்ய போகுது. இனிவரும் நாட்களில் அவருக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து காணப்படுது. எல்லாமே வந்து மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு தான் இந்த பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு வந்து எதிராக வந்து எல்லோருமே வந்து இப்போ குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. மக்களும் சரி அமைச்சர்களும் சரி அவர்களுக்கு எதிராக வந்து இப்போ செயற்பட தொடங்கி இருக்கிறாங்க. முக்கியமாக அனுர அரசாங்கம் இதில் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. மற்றும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து குணபால ரத்னசேன என்ற ஒரு அமைச்சர் வந்து அவர் வந்து ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்த ராஜபக்சவின் வந்து ஆயுத படையை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி என்ற முறையில் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச 2 பேருக்குமே வந்து பாதுகாப்புகள் வந்து வழங்கப்பட வேண்டும். ஏனென்று பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச தான் 3 தசாப்தங்களாக வந்து இலங்கையில் யுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததும் அந்த யுத்தத்தால் வந்து இப்போ அவருக்கு வந்து இலங்கை ரீதியிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி அதிகளவான வந்து எதிர்ப்புகளும் அவருக்கு வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக காணப்படுது. அதனால இப்ப இருக்கிற அரசாங்கம் அவருடைய வந்து ஒரு சிறப்புரிமை சட்டங்களை இப்ப பறிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒன்றுதான் இந்த இராணுவ படை வந்து அவருக்குரிய பாதுகாப்பு படையை குறைத்து கொண்டு வருவதாகவும் இன்னும் இருக்கிற ஒரு 60 பேர் இப்பதான் அவருக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா 60 பேர் தான் வந்து இப்ப இருக்காங்க. அதுலயுமே வந்து ஆயுதமேந்திய படையினர் குறைவு. அதற்காகவது
போராட வேண்டும் என்றதுக்காக இப்போ இருந்தே நாங்கள் கதைக்க தொடங்கினா தான் இந்த பாதுகாப்பு படை சம்பந்தமாக வந்து அனுர அரசாங்கம் முடிவெடுத்து அவரின் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். அந்த டைமில் வந்து அவர் வந்து நமக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாரு. அவரை இப்போ பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி அவர் வந்து ஒரு ஊடக பிரிவில் தெரிவிச்சிருக்கிறத எல்லாரோடையும் பார்க்க முடியுது. இன்னொரு முன்னாள் அமைச்சர் சாகர காரியவசம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஹிந்த வீடு சம்பந்தமாக ஏற்பட்ட சர்ச்சையில் இப்போ அனுரகுமார திசாநாயக்க இருக்கிற வீட்டுக்கு வந்து 500 மில்லியன் பெறுமதியான வீட்டில் தான் அவரும் இருந்து கொண்டு வராரு. இதை பற்றி அவர் கதைக்கலாமே, ஏன் மஹிந்த ராஜபக்சவின் வீடை பற்றி இவர் வந்து அதிகமாக வந்து குரல் எழுப்பி அவருக்கு வந்து எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்றது யாருக்குமே தெரியல. ஏன் இப்படி வன்முறைகளை கிளப்பி அவருக்கு ஒரு பழிதீர்க்கும் எண்ணத்தை வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் செய்யுது என்று சொல்லி தெரியலை என்று சொல்லி அவர் தரப்பில் வந்து இந்த தகவல்களை கூறியிருக்கிறாரு. உண்மையிலே அனுர அரசாங்கம் வந்து எப்பவுமே வந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக நடக்கல. இப்போ இருக்கிற அரசியல், அதாவது இலங்கையின் வந்து செலவுகளை குறைச்சி எப்படியாவது வந்து இருக்கிற கடன்களை அடைக்கணும்ன்றதான் அனுரவின் முடிவாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த தேவையற்ற செலவுகளை வந்து அரசியல்வாதிகள் வந்து செலவிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் முதன்முறையாக மஹிந்த ராஜபக்சவின் பக்கம் திரும்பி அவர்கள் தான் அதிகமான செலவுகளை இலங்கையில் மேற்கொள்றதாக வந்து அதை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா வந்து இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோ எல்லோருமே வந்து குறிப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் அனுர அரசாங்கம் செய்து. எனக்கு என்னமோ இது வந்து சரியாக தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கொமெண்டில் பதிவு செய்யுங்க. நான் உங்கள் ஆர்கே ஜது. நன்றி, வணக்கம்.